வெல்கம் டு த சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எலான் மஸ்க். இவர் ஒரு ஏலியன் எலான் மஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய மாடர்ன் உலகத்தை வடிவமைச்சதில் நிறைய பேரோட பங்கு இருக்குது. டெஸ்லா, ஐன்ஸ்டீன், கலீலியோ, எடிசன், இப்படி நிறைய பேரோட பங்கு இருக்குது. அதில் நம்ம சமகாலத்தில் வடிவமைச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ். இவங்களுக்கெல்லாம் அடுத்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்கை தான் சொல்ல முடியும். ரியல் லைஃப் அயன்மேனான எலான் மஸ்குடைய லைஃப் ஹிஸ்டரி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது இல்லை, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எலான் மஸ்குக்கும் நிக்கோலா டெஸ்லாவுடைய வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ரெண்டு பேருமே மனித சமுதாயத்தோட மேம்பாட்டுக்காக யோசிச்சவங்க தான். நிக்கோலா டெஸ்லா முதல்ல அவருடைய கண்டுபிடிப்புகளை முன்வச்ச அப்போ அவரை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. எலான் மஸ்குக்கும் அதே தான் நடந்துச்சு. ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையுமே துரோகங்கள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிக்கோலா டெஸ்லா வருங்கால டெக்னாலஜியை நோக்கி ஓடின ஒரு விஞ்ஞானி. எலான் மஸ்க் வருங்கால டெக்னாலஜியை சரியாக அறுவடை செய்கிற ஒரு பிஸ்னஸ்மேன். சவுத் ஆப்பிரிக்காவில் பிரிட்டோரியா நகரத்தில் 1971 பிறந்தார் எலான் மஸ்க். அப்பா ஒரு இன்ஜினியர், அம்மா ஒரு மாடர்ன். கூட பிறந்தவங்க ரெண்டு பேர், ஒரு தம்பி ஒரு தங்கை. இவர் தான் மூத்தவர். சின்ன வயசில் எலான் மஸ்க் ஒரு தனிமை விரும்பியாகவே இருந்தார். ரொம்பவும் பேச மாட்டார். ஆனால் படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருந்தார். இவர் இப்படி ரொம்ப படிக்கிற பையனாக இருந்ததால் பேக் பெஞ்சர்ஸுக்கு இவரை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால் அவர் அடிக்கடி வம்புழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த சூழலில் எலான் மஸ்குடைய அப்பாவும் அம்மாவும் டைவோர்ஸ் ஆகிறாங்க. எலான் மஸ்க் அவரோட அப்பாவோட சவுத் ஆப்பிரிக்காவில் வாழ ஆரம்பிக்கார். அங்கேயும் எலான் மஸ்க் நிறைய கொடுமைகளை அனுபவிச்சதாக பதிவு பண்ணியிருக்காரு. எலான் மஸ்க் என்னுடைய அப்பா ஒரு மிகச்சிறந்த இன்ஜினியராக இருக்கலாம், ஆனால் ரொம்ப மோசமான ஒரு மனிதர் அப்படின்னு 2018 நடந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்படி கொடுமைகளை அனுபவித்த எலான் மஸ்க் புத்தகங்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் புத்தகங்களை வாசிக்க செலவு பண்ணார். புத்தகங்கள் தவிர அவரோட வீட்டில் கொமோடார் VIC-20 ஒரு பேசிக் சிஸ்டம் ஒன்று இருந்திருக்கு. அதில் அவரே நோண்டி கோடிங் எல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு கேமை உருவாக்குனார். அந்த கேமை ஒரு PC மேகசினுக்கு $500 விற்றார் எலான் மஸ்க். அப்போ தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எலான் மஸ்க்கு துளிர் விட்டுச்சு. ஆசையை அடக்கி வைக்கிறது எலான் மஸ்க்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 90s ரொம்ப ஃபேமஸாக இருந்த கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டரை ஆரம்பிக்க அவரும் அவரோட தம்பியும் சேர்ந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போது அவங்க மேஜராக இல்லாத ஒரே காரணத்தினால அவங்களால அப்போ ஆரம்பிக்க முடியாமல் போகுது. 17 வயசாகும்போது சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து அவங்க அம்மாவுடைய நாடான கனடாவுக்கு போகிறாங்க எலான் மஸ்க். அங்கே போய் 2 டிகிரியை முடித்தார். கனடா நாட்டோட குடியுரிமையும் வாங்கினார். அங்கே இருந்து PG படிக்க அமெரிக்காவுக்கு வந்தார் எலான் மஸ்க். அவருடைய தம்பியும் அங்கே அண்ணன் கூட சேர்ந்து இருக்க வராரு. அவங்க 2 பேருக்கும் மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. படிப்புக்கும் பேஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கி நம்புறவர் தான் எலான் மஸ்க். அதனால் 2 நாளில் அந்த படிப்பை நிறுத்திட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு எலான் மஸ்க். கையில் இருந்த $25,000 வச்சு எலான் மஸ்க், அவரோட தம்பி, அவரோட ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் Zip2. இந்த Zip2 கம்பெனியோடைய ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு ஏரியாவில் எது நல்ல துணிக்கடை, எது நல்ல ரெஸ்டாரண்ட், எது நல்ல பாத்திர கடைன்னு ரிவ்யூஸ் அடிப்படையாக வச்சு ஒரு கஸ்டமர் வந்து எது நல்ல கடை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் இந்த ஐடியா. இப்போ நம்ம கூகுள் மேப்பில் நியர்பைன்னு போட்டால் ஸ்டார் வேல்யூவில் இருந்து எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் இது நடக்கிறது 1995. 90களோட ஆரம்ப காலகட்டத்தில் இன்டர்நெட் அப்போ தான் அறிமுகமாகி இருந்துச்சு. மெல்ல மெல்ல வளர்கிற காலகட்டம். அதனால் அது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை. அதை அடிப்படையாக வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம்னு எலான் மஸ்க் போய் சொன்னப்போ எல்லாருமே சிரித்தாங்க. எலான் மஸ்க் டீம் வந்து ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு கடையாக ஏறி போய் எலான் மஸ்க் டீம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் அப்போவும் யாருமே இவர் சொல்கிறத புரிஞ்சிக்க கூட தயாராக இல்லை. ஆனாலும் விடாமல் அந்த கம்பெனியை நடத்தியிருக்காரு எலான் மஸ்க். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெக்னாலஜியோட தேவை தெரிய ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் விளம்பரங்களுக்கான ஒரே சோர்ஸ் பத்திரிகைகள் மட்டும்தான். அப்போது வியாபாரத்தை டிஜிட்டலைஸ்டாக விளம்பரப்படுத்த பத்திரிகைகள் மட்டும்தான் முன் வந்தாங்க. அதனால் இவர் பத்திரிகைகளுக்கே விற்க ஆரம்பித்தாங்க.
எல்லாருக்கும் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சார் எலான் மஸ்க். நிறைய பத்திரிகைகள் ZIP2 ப்ராடக்டை வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த ZIP2 ப்ராடக்டை பார்த்த காம்பேக் அப்படிங்கிற கம்பெனி ZIP2 டெக்னாலஜியை $300 மில்லியன் வாங்கினாங்க. வெறும் $25,000 முதலீட்டோட தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் $300 மில்லியன் விற்பனையாச்சு. அதில் எலான் மஸ்க்கு கிடைச்ச லாபம் மட்டும் $22 மில்லியன். அந்த $22 மில்லியன் வச்சு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெடியானார் எலான் மஸ்க். அதுதான் X.com. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் வெப்சைட் எல்லாம் கிடையவே கிடையாது. பேங்கிங் நாம் நேரடியாக பேங்க்கில் போய் மட்டும்தான் பண்ண முடியும். ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் கிடையாது. அந்த டைமில் ஆன்லைன் பேங்கிங்கில் ஏதாவது ஒரு ரிவால்யூஷன் பண்ணணும்னு ஆரம்பித்தது தான் இந்த X.com. அதே சமயத்தில் டிஜிட்டல் முறையில் பேமெண்ட்டை உருவாக்க நினச்சவங்க கோஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கோஃபினிட்டிக்கும் X.comக்கும் நிறைய போட்டிகள் இருந்துச்சு. எலான் மஸ்க் உட்காந்து யோசித்தார், நம்மக்கிட்ட பணமும் ஐடியாவும் இருக்குது, அவங்கக்கிட்ட நல்ல நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஏன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யக்கூடாதுன்னு யோசித்தார். அதுக்கான முயற்சிகளை செஞ்சு சக்ஸஸும் ஆனார். X.comமும் கோஃபினிட்டியும் ஒன்றா ஆனாங்க. அதில் உருவானது தான் பேபால். இந்த பேபால் ஆன்லைன் பேங்கிங் டிரான்சாக்ஷனில் மிகப்பெரிய புரட்சியை செஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த 2 கம்பெனியும் ஒன்றாச்சு. ஆனால் மனிதர்கள் ஒன்றா ஆனாங்களான்னு பார்த்தா இல்லவே இல்லை. இங்கே தான் முதல் முறையாக துரோகத்தை சந்தித்தார் எலான் மஸ்க். அப்போ தான் அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் போகிறதுக்காக ஃப்ளைட்டில் அவர் ஒரு பக்கம் ஏறி இருக்கார். இன்னொரு பக்கம் அவர் மேலே நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை CEO பதவியிலிருந்து விலக்கிட்டு பேபால் நிறுவனத்தில் உள்ள ஒருத்தரை CEOவாக ஆக்குனாங்க. பேபால் நிறுவனத்தோட சக்ஸஸை பார்த்துட்டு eBay அப்படிங்கிற நிறுவனம் $1.4 பில்லியன் பேபாலை வாங்குறாங்க. அங்கே இருந்து தன்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு இறங்குறாரு எலான் மஸ்க். இந்த தடவை அவருடைய இலக்கு விண்வெளி. இதோட கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் எலான் மஸ்க் பார்ட் 2 நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம KVP டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப்.